இந்த வீடியோவில் டேர்ம் 2 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 2 வாட்டர் இதில் ஃபஸ்ட் ரோமன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 வாட்டர் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அதாவது இந்த லெசனை படிக்கும்போது நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நீரோட ஆதாரம், அதாவது நீர் எப்படிலாம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுல அதை சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இயற்கையில் கிடைக்கிற தண்ணியை எப்படியெல்லாம் சேமித்து வச்சு அதை எப்படியெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் சொல்கிறாங்க. கெட் அவேர்னஸ் ஆன் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், தண்ணி மாசுபடுறது அப்படிம்பாங்க. அதாவது பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை வீணடிச்சு வைக்கிறது தான் பொல்யூஷன். கெட் அவேர்னஸ்னால் உங்களுக்கு தெரியும், விழிப்புணர்வு. அதுதான் அதை பற்றி வாட்டர் பொல்யூஷனை பற்றின விழிப்புணர்வு இருந்தால் தான் நம்மளும் சேர்ந்து தண்ணியை மாசுபடாமல் பாதுகாத்து வைப்போம். அடுத்தது நோ அபவுட் வாட்டர் பார்ன் டிசீசஸ். அதாவது தண்ணியினால் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளில் நீரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதோட பொருள் என்னன்னா, நீர் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை அமையாது அப்படின்னா, மழை இல்லாமல் போச்சு அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் போயிடும். இதுதான் சொல்கிறேன். மேலே திருக்குறள் கொடுத்துருக்காங்கல்ல, அதைத்தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. வி cannot சர்வைவ் வித்தவுட் வாட்டர். சர்வைவ்னா உயிர் வாழ்கிறது. நம்ம தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. வாட்டர் வாஸ் ஒன்ஸ் அவைலபிள் இன் த நேச்சர் ஃப்ரீலி. இப்போ நமக்கு இயற்கையிலேயே ஃப்ரீயாக தண்ணி கிடைக்கிது. நவ் இட் இஸ் சோல்டு இன் த ஷாப்ஸ் ஃபார் மணி. இப்போ என்ன ஆயிடுச்சு நிலைமை, கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. வாட்டர் ஹேஸ் பிகம் ஸ்கேர்ஸ் நவடேஸ். ஸ்கேர்ஸ் அப்படின்னா தட்டுப்பாடு. இப்போல்லாம் தண்ணீருக்கு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வி ஷுட் ப்ரிசர்வ் இட் ஃபார் பேசிக் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த நீட்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தண்ணீர் கிடைக்கிற தண்ணியை ப்ரிசர்வ் அப்படின்னா பாதுகாத்து வைக்கணும். எதுக்கு? பேசிக் நீட்ஸ்னால் நம்ம அடிப்படை தேவைகளுக்கு. அண்ட் த நீட்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட வருங்கால சந்ததியினருக்காகவும் அவர்கள் தேவைகளுக்காகவும் நம்ம இப்போலேருந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் லெசன் we will study about the sources of water, how to manage water, how it is polluted and how the polluted water causes diseases. இந்த லெசனில் என்னெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்? சோர்சஸ் ஆஃப் வாட்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீரோட ஆதாரம். ஹவு டு மேனேஜ் வாட்டர், சரி கிடைக்கிற தண்ணியை எப்படி பாதுகாத்து சேமித்து வச்சுக்கலாம். அடுத்தது ஹவு இட் இஸ் பொல்யூட்டட், அந்த தண்ணி எப்படியெல்லாம் மாசுபடுது அப்படின்றது. அண்ட் ஹவு த பொல்யூட்டட் வாட்டர் காசஸ் டிசீசஸ். ஒன்ஸ் தண்ணியை பொல்யூட் ஆயிடுச்சு, அதனால என்னென்ன டிசீசஸ் வருது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் ரோமன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த். இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நீர் ஆதாரம்னு சொல்லியிருக்கோம். அபண்டன்ட் அப்படின்னா ஏராளமாக இல்லை நிறைய. இந்த பூமியில் நிறைய காணப்படுற பொருள் எது அப்படின்னா வாட்டர் தான். இட் ஃபில்ஸ் த சீஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் கவர்ஸ் மோர் தென் 2/3 ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். பூமியோட பரப்பளவில் அதிகமாக ஃபில்லப் ஆகிருக்குது. எது ஃபில்லப் பண்ணியிருக்குது பூமியோட பரப்பில்? சீஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். கடல்கள், ஆறுகள், ஏரிகள், இதெல்லாம் தான் 3/2 பங்கு கவர் பண்ணியிருக்குது எர்த் சர்ஃபேஸில். இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஆஸ் ஸ்னோ அண்ட் ஐஸ் ஆன் மவுண்டன்ஸ். மலைப்பகுதி மேலே பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபார்ம்லேயும் ஐஸ் ஃபார்ம்லேயும் வாட்டரோட இன்னொரு ஃபார்ம் அது அப்படியும் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. In the atmosphere, water is present in huge quantities as vapor and clouds. இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வாட்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, பெருமளவில் வேப்பர் ஆவி நிலையிலையும் அண்டு க்ளவுட்ஸ் மேகத்துலேயும்
ப்ரெசண்ட் ஆகிருக்குது. த ஃபாலோயிங் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர், அதாவது ஆற்று தண்ணி, ஏரி தண்ணி. ரெண்டாவது சீ வாட்டர், கடல் தண்ணி. மூணாவது வெல் வாட்டர், கிணற்று தண்ணி. நாலாவது ஸ்ப்ரிங் வாட்டர், ஊற்று தண்ணி. அஞ்சாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர். ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர். ரிவர் இஸ் அ சேனல் த்ரூ விச் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோஸ். நல்ல தண்ணி வர்ற இடம்தான் ஆறு. த ஆரிஜின் ஆஃப் ரிவர் இஸ் யூஸ்வலி ஹில்ஸ் ஆர் மவுண்டன்ஸ். இப்போ ஒரு ஆற்றோட ஆரிஜின் அப்படின்னா தொடங்குகிற இடத்த தான் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக எந்த பிளேஸு? ஹில்ஸ் ஆர் மவுண்டன்ஸ், மலைகள் அல்லது குன்றுகள்லேருந்து தான் இது வருது. இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் ஓஷன், சீ அண்ட் லேக். இந்த தண்ணி எதை நோக்கி வருது அப்படின்னா ஓஷன் பெருங்கடல், சீ கடல் அண்ட் லேக்ஸ் ஏரிகள், இதை நோக்கி தான் தண்ணி பாயுது. லேக் இஸ் அன் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். ஏரி உங்களுக்கு தெரியும். மேன் மேட் லேக்ஸ் கிரியேட்டட் வென் டேம் இஸ் பில்ட் ஆன் அ ரிவர் இஸ் கால்ட் ரிசர்வாயர். மனிதர்கள் ஒரு ஆற்று மேலே ஒரு டேம் கட்டி அதை ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. டேம் கட்டி தண்ணியை அப்படி சேமித்து வைக்கிறாங்க. ரிசர்வாயர் அப்படின்னா நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஏரியாஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஆர் கால்ட் பாண்ட்ஸ். சின்ன சின்ன ஏரியாவில் நீரை தேக்கி வைக்கிறதுக்கு பேர் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னா குளம். ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோஸ் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இன் லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ரிவர்ஸ் ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர், ரெயின்ஃபால் மழை பொழிவு, மெல்டிங் ஸ்னோஸ் பனி உருகி வருதில்ல அது, ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் இல்லை எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இன். இப்போது ஏரிகள், குளங்கள் இல்லை அணைக்கட்டு, இந்த நீர்த்தேக்க பகுதி இதிலெல்லாம் தண்ணி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் சோர்ஸு. இப்போ எப்படிலாம் மழை பொழிஞ்சுதுன்னா இங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருக்கும். இதெல்லாம் தான் சோர்ஸுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? as less amount of salt is dissolved in it, it is suitable for drinking and irrigation. கொஞ்ச அளவில் அதில் உப்பு கரைஞ்சி இருந்ததுன்னா அது குடிக்கிறதுக்கும் பாசனத்துக்கும், நீர்ப்பாசனம்னு சொல்லுவாங்கள்ல, செடி கொடிகளுக்கு, வயல்வெளிக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இரிகேஷன். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஒன் சீ வாட்டர், கடல் தண்ணியை பற்றி பார்க்கலாமா? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் சால்ட், சீ வாட்டர் இஸ் கால்ட் சலைன் வாட்டர். கடல் தண்ணியில் அதிகப்படியான உப்பு இருக்கிறதுனால கடல் தண்ணியை சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரிங்கிங். இது குடிக்கவும் உகந்ததல்ல. இரிகேஷன் பாசன வசதி, வயல்வெளிக்கோ இல்லைன்னா செடி கொடி ஊற்றுறதுக்கோ எதுக்குமே பாசன வசதிக்கு இது பயன்படாது. சீ வாட்டர் ஹேஸ் salinity of approximately 3.5% or 35 parts per 1000. 3% உப்பு கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த சீ வாட்டர் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. This means that every 1000 milliliter of sea water contains 35 grams of salts. அதாவது இந்த 35 parts per 1000 கொடுத்துருக்காங்கல்ல, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 milliliter ஆஃப் சீ வாட்டருக்கு 35 கிராம் சால்ட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த சால்ட்டு? சோடியம் குளோரைடு கரைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கடல்லேருந்து தான் உப்பை எடுக்கிறாங்க. இந்த சோடியம் குளோரைடு தான் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற உப்பு. தேர்ட் டாபிக், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். டியூரிங் ரெயின்ஃபால் பார்ட் ஆஃப் த ரெயின் வாட்டர் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் த சாயில். மழை பெய்யும் போது மழை தண்ணீரை மண் அப்சார்ப் பண்ணிக்குது, அப்படின்னா உறிஞ்சிக்குது. இட் ஃப்ளோஸ் த்ரூ வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் த சாயில் till it reaches hard rock where it gets accumulated to form reservoir. உறிஞ்சப்பட்ட தண்ணி கீழே சாயில் லேயராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த லேயர்ஸ் எல்லாம் தாண்டி கீழே போய்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் போகுது அப்படின்னா ஹார்ட் ராக், கடினமான பாறை கீழே இருக்குதுல்ல,
அது வரைக்கும் போகுது. வேர் இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் டு ஃபார்ம் ரிசர்வாயர். இப்போ கடினமான ராக்குக்கு கீழே போக முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த தண்ணி தேங்கி நின்றுடுது. ரிசர்வாயர்னால் என்ன சொல்லியிருக்கோம்? நீர் தேங்குகிற பகுதி. ஸோ அப்படியே நீர் தேங்கி நின்றுடுது. இந்த நீர் தேக்கம் அந்த இடத்த தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாட்டர் மே கண்டெயின் soluble salts ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இப்போ இந்த தண்ணியில் என்னென்ன இருக்குது? கரையக்கூடிய உப்பு, கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் மேட் அவைலபிள் ஃபார் ஹியூமன் யூஸ் எய்தர் ஆஸ் வெல் வாட்டர் ஆர் ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த நிலத்தடி நீர் மனிதர்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பற்றின ஒரு டூயூனோ சொல்கிறாங்க. ரைட் சைடில் பார்த்துக்குங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். அதாவது இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது பியூரிட்டிக்கு ஆப்போசிட் வேர்டு தான் இந்த இம்ப்யூரிட்டிஸ். அதாவது தூசி, அது போன்ற அசுத்தங்கள். இப்போது சஸ்பெண்டட் அப்படிங்கிறது மிதக்கிறது. இந்த நிலத்தடி நீரில் இது மாதிரியான மிதக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நேச்சுரலாகவே அது ஃபில்டர் ஆகி லேயர்ஸ் லேயர்ஸ் அது கீழே போகிறதும் போது ஃபில்டர் ஆகி போயிடும். அதைத்தான் இப்போ அடுத்த இதில் சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபில்டர்ட் பை நேச்சர் ஆஸ் இட் பாசஸ் த்ரூ செவரல் லேயர்ஸ் ஆஃப் த சாயில். இப்போ வெல் வாட்டர், ஃபோர்த் ஒன். வெல் வாட்டர் அப்படிங்கிறது கிணத்து தண்ணி. கேணின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் கிணத்து தண்ணி. when the earth's surface is dug deep, water reservoirs are found above the rocks. எர்த் சர்ஃபேஸை டக் டீப் அப்படின்னா ஆழமாக தோன்றுறது. வாட்டர் ரிசர்வாயர் நீர் தேங்கி இருக்கிற பகுதி. ராக்கு கிட்ட தேங்கி இருக்குன்னு சொன்னோம்ல, அதை கண்டுபிடிக்க முடியும் கீழே தோண்டிக்கிட்டே போகும்போது. த டெப்த் ஆஃப் அ வெல் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இந்த கிணத்தோட ஆழம் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் மாறுபடும். அடுத்த பாயிண்ட், வெல் வாட்டர் கண்டெய்ன்ஸ் சாலுபிள் இம்ப்யூரிட்டிஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் சாயில். மண்ணோட தன்மையை பொறுத்து இது சாலுபிள் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது கரையக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், அசுத்தங்கள் இந்த வெல் வாட்டரில் இருக்க தான் செய்யுது. இப்போது ஸ்ப்ரிங் வாட்டர், ஃபிஃப்த் ஒன். ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிறது ஊற்று தண்ணி. சம்டைம்ஸ் தி அக்குமுலேட்டட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்ளைஸ் ப்ரெஷர் ஆன் த ராக்ஸ் and comes out of the earth's surface in the form of a spring from any available opening. இப்போ எர்த் சர்ஃபேஸில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு துவாரம் இருக்குது. அது வழியாக இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தான் நீரூற்றாக வெளியில் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வருது? ஒரு ப்ரெஷர்னால் வெளியில் வருது. இதுதான் நீங்கள் பார்க்குற நீரூற்று. திஸ் வாட்டர் இஸ் கால்டு ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ் dissolved salts, கரைந்த உப்புக்கள் கொண்டது இந்த ஸ்ப்ரிங் வாட்டர். அண்ட் மினரல்ஸும் அதில் இருக்குது. பட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். இதுலேயும் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிதக்கிற அசுத்தங்கள் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த பார்ட் வாட்டர் சைக்கிள் பார்க்கலாமா? செகண்ட் ரோமன் வாட்டர் சைக்கிள். கண்டினியூவஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த எர்த் டு த அட்மாஸ்பியர் and back to the earth is known as water cycle or hydrologic cycle. water cycle அப்படிங்கிறது நீரோட சுழற்சி. எப்படி? continuous movement of water from the earth. இப்போ எர்த்துலேருந்து வாட்டர் எங்கே மூவ் ஆகுது? அட்மாஸ்பியருக்கு, அதாவது வளிமண்டலத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்ப எர்த்துக்கு வருது. இந்த சுழற்சிக்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 stages. 4 ஸ்டேஜில் வாட்டர் சைக்கிள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட், எவாப்ரேஷன், த ப்ராசஸ் இன் விச் வாட்டர் இஸ் சேஞ்ச்டு இன்டு வாட்டர் வேப்பர். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது ஆவியாதல். இந்த ப்ராசஸில் வாட்டர் என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர் ஆகுது, நீர் ஆவி ஆகுது. பை த ஹீட் ஆஃப் த சன். எதால்? சன்னோட ஹீட்னால் வாட்டர் வாட்டர் வேப்பர் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எவாப்ரேஷன். It takes place from the surfaces of rivers, oceans, lakes and ponds. இந்த தண்ணி இருக்கிற ஏரியா இருக்குல்ல, ஆறு, குளம், ஏரி, பெரிய கடல், இந்த மாதிரியான இடத்துலலாம் தான் இது நடக்குது. Plants also release water by transpiration. Transpiration பிளான்ஸில் நடக்கும்போதும் வாட்டர் ரிலீஸ் ஆகுது.
அடுத்தது கண்டென்சேஷன். The process of converting water vapor into water on cooling is called condensation. இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எவாப்ரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ கண்டென்சேஷனில் என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறுது. எப்போ? கூல் ஆகும்போது. நம்ம எவாப்ரேஷனில் என்ன படித்தோம்? ஹீட் ஆகும்போது வாட்டர் வேப்பராக மாறுச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக கண்டென்சேஷனில் வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறுது கூல் பண்ணும்போது. இதான். அடுத்தது வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் பீயிங் லைட்டர் ரைசஸ் அப் அண்ட் கூல்ஸ் டவுன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது? அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த நீர் ஆவி லைட்டாக இருக்கிறதுனால அப்படியே மேலே எழும்புது, அதனால கூல் ஆகுது. இட் ஃபர்தர் கண்டென்சஸ் டு ஃபார்ம் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சின்ன சின்ன வாட்டர் பார்ட்டிகிள்ஸாக கண்டென்ஸ் ஆகி அப்படியே வாட்டர் ட்ராப்லெட்டாக நிற்கிது. இதுதான் கண்டென்சேஷன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா படுக்க வாட்டத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே ரிவர் வாட்டர், ஓஷன், சி, இதில் இருக்கிற தண்ணியை காட்டிகிட்ருக்காங்க. இப்போது அப்சைட் ஏரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீரானது ஆவியாக மேலே போகிறத தான் எவாப்ரேஷனில் போகிறத போட்டிருக்காங்க. அடுத்து இந்த மேகத்து சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில் ஏரோ காட்டிருக்காங்கல்ல, அது கண்டென்சேஷன் ஆகுது. அப்போ தான் அந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ரெயினாக கீழே டவுன் ஏரோ போட்டிருக்கிறது எல்லாமே அப்படியே மழையாக கீழே வருது. அதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. ப்ரிசிபிடேஷன் அப்படிங்கிறது மழை பொழிவு. அது எங்கே திரும்ப வருது? திரும்பி ஓஷன், சீல தான் விழுகுது. ஓகேவா? இதுதான் வாட்டர் சைக்கிளுக்கு உள்ள படம். நீட்டாக இதில் பார்த்தாலே புரியுது. இந்த மரம் இருக்கிற ஏரியாலெல்லாம் அப்வர்ட்ஸ் ஏரோ போட்டிருக்காங்க. அது எதை காட்டுதுன்னா மரத்தில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். அந்த நீர் ஆவியாகும்போது அந்த கேஸஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கேஸுங்கிறது கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மாறுறது தான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ரிசிபிடேஷன், மழை பொழிவு. The water droplets join together to form clouds. இந்த நீர் துளியெல்லாம் என்ன பண்ணுது? ஒன்றா ஜாயின் ஆகி க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது, மேகமாக. As they get cooler, கூலானோன்னே the droplets become bigger and heavier and fall as rain. இது எல்லாம் கூலானோன்னே அப்படியே பெருசாகுது, ஹெவி ஆகுது, வெயிட் ஆகுது, அப்படியே மழையாக கீழே விழுது. இஃப் த ஏர் இஸ் வெரி கோல்டு, காற்று குளுமையாக இருந்துச்சுன்னா தே ஃப்ரீஸ் டு ஃபால் ஆஸ் ஹெயில் ஆஃப் ஸ்னோ. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆலங்கட்டி மழையாக கீழே பொழியுது. எப்போ காற்று குளுமையாக வந்துச்சுன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது, உறைஞ்சிடுது. அப்போ தான் நமக்கு ஆலங்கட்டி மழை கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன்ஸ். திரும்ப அந்த ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெருங்கடல், அதில் திரும்ப எப்படி தண்ணி சேருதுன்னு பார்க்கலாமா? ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் விச் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ரிவர்ஸ். இந்த மழை நீர் தான் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஓடைகளையும் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா நீரூற்றுன்னு சொன்னோமா, அதையும் உருவாக்குது. விச் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ரிவர்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் ஆறுகளை உருவாக்குது. ரிவர்ஸ் ஃப்ளோ ஃபைனலி இன்டு த சீ. இந்த ஆறுகள்லாம் எங்கே போய் கடைசியாக சேருது? கடலில் சேருது. அண்ட் ஓஷன் தேர்பை கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். இந்த சுழற்சி எப்படி முடிவடையுது? கடல்லையும் பெருங்கடல்லையும் போய் சேர்றது மூலமாக கம்ப்ளீட் ஆகுது இந்த சைக்கிள். ஓகேவா? அடுத்து டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன் ஃப்ரீசிங் கண்டிஷன்ஸ், உறையிற கண்டிஷனில் வாட்டர் என்ன ஆகுது? வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை, வானத்துலேருந்து விழுகிற தண்ணி பிகம்ஸ் ஸ்னோ ஆர் ஹெயில். ஹெயில் ஸ்டோன்ஸ் ஆர் பால்ஸ் ஆஃப் ஐஸ். வானத்துலேருந்து விழுகிற தண்ணி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதுவே பனி கட்டியாகவும் ஆலங்கட்டியாகவும் கீழே விழுது. நமக்கு அப்படி ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கீழே விழுது. ஆக்டிவிட்டி 1. டேக் half a glass of water. ஒரு அரை கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிறீங்க.
Clean the outside part of the glass. வெளிப்பக்கத்தை கண்ணாடி டம்ளர் வெளிப்பக்கத்தை தொடச்சிருங்க. Add few ice cubes and leave it for 5 to 10 minutes. ஐஸ் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. You will observe drops of water appearing outside the glass. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? 5-10 நிமிஷம் கழித்து வெளியில் அப்படியே வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கிறது தெரியும் கிளாஸுக்கு வெளியில். This happens because the water vapor in the air. காற்றில் இருக்கிற நீர் ஆவியானது condenses on the cold surface of the glass. கிளாஸோடைய கோல்டு சர்ஃபேஸில் கண்டென்ஸ் ஆகிருக்கு. கண்டென்ஸ் அப்படிங்கிறத தமிழில் நீர் சுருக்கம் அல்லது நீர் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸில் தான் நமக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட் கிளாஸ்க்கு வெளியில் கிடைக்கிது. வாட்டர் மேனேஜ்மெண்ட். About 97% of total water available on the earth is too salty to be used for drinking and irrigation. 97% மொத்த வாட்டர் எவ்வளோ இருக்குதோ ஏர்த்தில் அதில் 97% வந்து ரொம்ப சால்ட்டியாக உப்புத்தன்மையோடு இருக்குது. அதை இரிகேஷனுக்கு இல்லை குடிக்கிறதுக்கு எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம், வயல்வெளிக்கோ மற்ற செடி கொடிகளுக்கோ ஊற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது பாக்கி இருக்கிற 3% பற்றி என்ன சொல்கிறாங்க அடுத்த பாயிண்டில்? The rest 3% of water is fresh water. பாக்கி இருக்கிற 3% வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? சால்ட் இல்லாமல் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஐன்னு போட்டிருக்குல்ல, அதை தட் இஸ் அப்படின்னு படிக்கணும். தட் இஸ் 68.7% ஆஃப் த total fresh water is frozen as ice caps and glaciers, and 30.1% occurs as groundwater. இப்போ மொத்தமாக இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த பாயிண்டில் பிரித்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 68.7% வந்து மொத்த டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டரில் 68.7% வாட்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? பனிப்பாறைகளாகவும் பனியாக மலை மேலே படர்ந்து இருக்கதாகவும் சொல்கிறாங்க. கிளேஷியர்ஸ் அப்படின்னா பனிப்பாறைகள். இதில் 30.1% வந்து நிலத்தடி நீராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பாக்கி இருக்கிற 1.2% ஆஃப் வாட்டர், அபவுட் 0.9% occurs as moisture in soil, air and in bodies of living organisms. இப்போ 68.7% எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 30.1% எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாக்கி இருக்கிற 1.2% ஆஃப் வாட்டரில் அதில் ஒரு பர்சன்டேஜ் காட்டுறாங்க 0.9%ன்னு சொல்லி. அது ஈரப்பதமாக எங்கெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க? மண், காற்று, அப்புறம் உயிரினத்தோட உடல்லெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. The rest 0.3% constitute fresh surface water sources such as rivers and lakes. இப்போ நம்ம பயன்பாட்டுக்கு உள்ள நீர் ஆதாரம் எதுலெல்லாம் வந்து கிடைக்கிது? ரிவர்ஸ்லேருந்தும் லேக்ஸ்லேருந்தும் தான் கிடைக்கிது. அதோட பர்சன்டேஜ் 0.3% தான். இப்போ இட் அமௌண்ட்ஸ் டு அபவுட் 700th part of 1%. அதை எப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்கன்னா 1/700ன்னு போடணும். ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் எர்த். எர்த்தில் மொத்த அளவு தண்ணீர் இருக்கிற மொத்த அளவில் 700ல் ஒரு பங்கு தான் நல்ல தண்ணி இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் கணக்குப்படி பார்த்தா. பை திஸ் இட் இஸ் கிளியர் தட் a very small fraction of water is available for the use of human beings, animals and plants. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரியான ஃப்ரெஷ் வாட்டர் மிக குறைந்த அளவில் தான் நமக்கு கிடைக்கிது. The following figure shows the percentage distribution of total available water. மேலே கொடுத்துருக்க பேராகிராஃபில் இருக்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் குளோபல் வாட்டர். இந்த க்ரீன் கலராக ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஓஷன் வாட்டர். அது 96.5% இருக்குது.
இந்த க்ரீன் கலருக்கு மேலே ஒரு ரோஸ் கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோஸ் கலர் 0.9% இருக்குது. அது அதர் சலைன் வாட்டர், அதாவது வேறு விதமான உப்பு தண்ணிகள் அதெல்லாம். அதுக்கும் மேலே இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். இந்த பிங்க் கலருக்கு மேலே இருக்குல்ல ப்ளூ கலரா, அதுதான் ஃப்ரெஷ் வாட்டரு. அது 2.5% இருக்குது. சரி, அடுத்தாப்பில் இருக்கிற படத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே டாப் மோஸ்ட் லேயர் தானே ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டரை அப்படியே எடுத்து 2வது படமாக கொடுத்துருக்காங்க. கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெஷ் வாட்டர்னு. இதையெல்லாம் உள்ளடக்கியது இந்த ஃப்ரெஷ் வாட்டர், கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைனா அதர் ஃப்ரெஷ் வாட்டர். கிளேஷியர்ஸ்னு சொல்லப்படுற பனிப்பாறைகளும் ஐஸ் கேப்ஸும் சேர்ந்து 68.7% இருக்குது. அடுத்தது ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குது கிரவுண்ட் வாட்டர், அது 30.1% இருக்குது. அதுக்கு மேலே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அது சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர், அது 1.2% இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பிக்சரையும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தான் பார்க்கணும். டாப் லேயரில் இந்த சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர்னு போட்டு ஒரு ப்ளூ ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே பெருசுப்படுத்தி தான் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சர்ஃபேஸ் ஆர் அதர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குது. எத்தனை % கொடுத்துருக்கு? 1.2% கொடுத்துருக்கு. அடுத்த படத்தில் இருக்கிறது இந்த சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அதர் ஃப்ரெஷ் வாட்டரை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பர்சன்டேஜையும் 1.2% தானே இருக்குது, இதெல்லாம் எப்படி 69 இருக்குது, அது 3% இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 1.2% இருக்கிற சர்ஃபேஸ் வாட்டரை இல்லைன்னா அதர் ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு முழு பர்சன்டேஜாக, அதாவது ஒரு 100%க்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதில் 69, 33 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு முழு பார்ட்டாக எடுத்தால் தானே உங்களுக்கு ரொம்ப சின்னதாக போக போக அப்புறம் நமக்கு கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஃபுல் பார்ட்டாக எடுத்து அதுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பெரிய பார்ட் என்ன? சர்ஃபேஸ் வாட்டரில் கிரவுண்ட் ஐஸ் அண்ட் பெர்மாஃபாஸ்ட் 69.0%ன்னு போட்டிருக்காங்க. ஐஸு உங்களுக்கு தெரியும். பெர்மாஃபாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பர்மனண்ட்டாக எப்போதுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கிற ஏரியா, அதாவது பனி எப்போதுமே படர்ந்துருக்கும். அண்டார்டிகா பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஏரியா. அதுக்கு மேலே இருக்கிறது லேக்ஸ், ஏரிகள். அது எத்தனை %? 20.9%. அதுக்கு மேலே கொடுத்துருக்குது அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தில் 3%. அடுத்தது லிவிங் திங்ஸ், அதாவது உயிரினங்கள்லாம் எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது? 0.26%. அடுத்தது ரிவர்ஸ், ஆறுகளில் 0.49%. ஸ்வாம்ஸ் அண்ட் மார்ஷஸ் அப்படிங்கிறது ஈரமான நிலப்பகுதி, ஈரமான மண் இருக்கிற பகுதி, சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஈரமான நிலப்பகுதி தான். அது 2.6% இருக்குது. அடுத்து சாயில் மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது? மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் 3.8% இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? இப்போ டூயினோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் லிவிங். நம்ம வாழ்க்கையோட ஆதாரமே அக்ரிகல்ச்சர், விவசாயம்தான். இட் யூசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படும், இரிகேஷனுக்கு தேவைப்படும் நம்ம சொல்லியிருந்தோம்ல. உலகத்தோட ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்த அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வளங்கள், நீர் வளத்தை சொல்கிறாங்க. இட் கன்சியூம்ஸ் அரவுண்ட் 70% ஆஃப் த அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் 70% இதுக்கு தான் கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பயன்பாட்டுக்குன்னு உள்ள ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் % தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த நீர் வளத்தை எப்படிலாம் சேமிக்கிறதோ, மக்களோட பயன்பாட்டுக்கு கொடுக்கறத பற்றியோ பிளான் பண்ணிக்கிறது தான் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் which is obtained naturally from the ice sheets, ice caps, glaciers, icebergs, ponds, lakes, rivers, streams and underground are called fresh water. இதில் சொல்லியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன தமிழ் மீனிங்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஐஸ் ஷீட்ஸ் அப்படிங்கிறது பனி படர்ந்துருக்கிறத சொல்கிறாங்க. ஐஸ் கேப்ஸ் அப்படிங்கிறது மூடி இருக்கிற பனி. கிளேஷியர்ஸ் அப்படிங்கிறது பனிப்பாறை.
ஐஸ்பர்க்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளேஷியர்ஸ்லேருந்து உடஞ்சி வர்ற ஒரு பகுதி. பாண்ட்ஸ்னா குளம், லேக்ஸ்னா ஏரிகள், ரிவர்ஸ் ஆறு, ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள், அண்ட் அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நிலத்தடி நீர். இதெல்லாம் தான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ். இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் உப்பு கரைஞ்சிருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் கரைஞ்சிருக்கும். அப்போ அதை பயன்பாட்டுக்கு உகந்த மாதிரியாக தான் இருக்கும். Nowadays we don't get enough rainfall and except few, most of the rivers are drained. இப்போ இருக்கிற நாட்களில் மழை ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எக்ஸப்ட் ஃபியூ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் ட்ரெயின்டு. பல ஆறுகள் வற்றி போயிடுச்சு. டியூ டு ரீசன்ட் சேஞ்சஸ் இன் த கிளைமேட் வி டோன்ட் ஹாவ் வாட்டர் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இப்போ மழை கம்மியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும், கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, பருவநிலை மாற்றம் இருக்குங்கிறதுனாலையும் லேக்ஸு பாண்ட்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப கம்மி தண்ணி தான் இருக்குது. ஒரு சில ஏரிகளில் குளங்களில் தண்ணி இல்லாமலும் இருக்குது. பீப்புள் இன் மெனி கண்ட்ரீஸ் சஃபர் வித்தவுட் வாட்டர். நிறைய கண்ட்ரீஸில் தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஈவன் ஃபார் தயர் பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை தேவைகளுக்கு கூட அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ we need to manage the available water. இப்போ புரியுதா எதுக்காக தண்ணி நம்ம பிளான் பண்ணி அதை சேமித்து வைக்கிறதோ, அதை அப்புறம்தான் நம்ம பயன்பாட்டுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்காக நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன? கிடைக்கிற வாட்டரை நம்ம சேமித்து வைக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். The process of collecting rainwater from the rooftop of the buildings is called rainwater harvesting. இப்போ வீடுகள் இருக்குல்ல, வீட்டோட கூரை பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்கள். இது மாதிரி வீட்டோட மேல் கூரையில் விழுகிற தண்ணியை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் தான் வீட்டோட சீலிங் மேலே டாப் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ளாட்டாக சமதளமாக இருக்கிற மொட்டை மாடியிலேயும் கலெக்ட் பண்ணலாம். எப்படின்றத பார்க்கலாம், சொல்கிறாங்க பாருங்கள். இன் திஸ் சிஸ்டம் ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார் லேட்டர் யூஸ். இப்போ மேலே விழுகிற தண்ணி, வீட்டுக்கூரை மேலே விழுகிற தண்ணி என்னாகுதுன்னா கீழே ஒரு டேங்க், ஸ்டோரேஜ் டேங்க்கு படத்தில் பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்குன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டேங்க் கட்டி வச்சு அதில் லேட்டர் யூஸ் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், ரெயின் வாட்டர் அவைலபிள் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் அரவுண்ட் த பில்டிங்ஸ் மே ஆல்சோ பி ரீசார்ஜ்டு இன் டு த கிரவுண்ட். இதே மாதிரியே வெளியில் கிடைக்கிற மழை தண்ணியை வெளியில் இருக்கிற ஸ்பேசஸில் கலெக்ட் பண்ணி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் கிரவுண்ட்லேயே. இட் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அது இன்னொரு மெத்தட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லேயே இன்னொரு மெத்தட். The government of Tamil Nadu leads the nation in implementing rainwater harvesting program. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னா செயல்படுத்தி வருகிறது. எதை? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராமை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லா வீடுகள்லேயும் இதை செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. It has made it mandatory for all houses and buildings in the state to install rainwater harvesting facility. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேண்டேட்ரி அப்படின்னா இம்பார்ட்டண்ட். எல்லா வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கும் ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு இது இப்போ ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்கல்ல, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ், இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். பெருநகரங்களில் ஃப்ளட்டிங் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறத இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தடுத்துருது, எப்படி குறையுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி எல்லாம் அண்டர் கிரவுண்டில் சேமிச்சிடுறதுனால வெளியில் ரோட்டில் போகிற தண்ணி, இப்போ மழை பெய்யுது, ரோடுக்கு தண்ணி வருது, அப்படியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் லெவல் ஏறி ஏறி ஏறி
முதல் மாடி வரைக்கும் தண்ணி போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சென்னை போன்ற நகரங்களில். இப்போ அது மாதிரி இல்லாமல் எல்லா வீடுகள்லேயுமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டுறதுனால தண்ணி பூரா ஃப்யூச்சர் யூஸுக்காக கீழே அண்டர் கிரவுண்டில் சேமிக்கப்படுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளட்டிங் வெள்ளம் வர்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. அடுத்த பாயிண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில். மழை பெய்யும் போது என்ன ஆகுது, மண் மேலே அப்படியே லைட்டாக கரைஞ்சி போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் டாப் சாயில் லாஸ். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டுட்டோம்னா என்னாகும், அதெல்லாம் மழை கரைச்சிக்கிட்டு போகிற அந்த இன்சிடெண்ட் கம்மியாகும். கீழே நமக்கு தண்ணியும் சேமிச்சிருவோம். அடுத்தது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்ட். அதாவது தண்ணியை நம்ம கீழே கிரவுண்டில் இறக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது, கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ். இதனால் நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது. அடுத்தது, இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். இப்போ நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுறதுனால என்ன பலனு, பிளான்ட் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? Do you know March 22 is observed as World Water Day. மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டேவாக கொண்டாடுறாங்க. ஆக்டிவிட்டி 2, estimate the amount of water used by your family in a day for drinking, brushing, bathing, cleaning vessels, washing clothes, toilets and cleaning the floor. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ண, பல் விளக்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, டாய்லெட் யூசேஜுக்கு, அப்புறம் தரை க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு போட சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் ஃபார் விச் ஆக்டிவிட்டி வாட்டர் யூசேஜ் இஸ் மோர் அண்ட் ஹவு இட் கேன் பி மினிமைஸ்ட். எதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அதை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்ப்பீங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஃபார்ம் பாண்ட்ஸ், அதாவது பண்ணை குட்டைகள். எ ஃபார்ம் பாண்ட் இஸ் எ ஸ்ட்ரக்சர் டக் அவுட் ஆன் த எர்த். பூமியில் ஒரு பண்ணைக்காக தோண்டப்படுற ஒரு குழி. இட் இஸ் யூஷுவலி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் இன் ஷேப். அது யூஷுவலாக எந்த ஷேப்பில் வெட்டுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் இட் ஃபார் இரிகேஷன் பர்பஸஸ். இந்த மழை நீர் வரும்போது, மழை பெய்யும் போது இதில் நேரடியாக தேக்கி வச்சிடுறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? பாசனத்துக்காக, நீர் பாசனம், இரிகேஷன் அப்படிங்கிறது வயல்வெளிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்காக. இட் இஸ் சரவுண்டட் பை எ ஸ்மால் பண்ட் which prevents erosion on the banks of the. இந்த குளத்தை சுற்றி ஒரு கரை கட்டி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா மழை பெய்யும் போதெல்லாம் மண் அரிப்பு ஏற்பட்டு குளத்தில் மண் சேர்றதோ குப்பை சேர்றதோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. The size and depth of the pond depend on the type of the soil, water requirements of the farmer, its uses and the cost of excavation. இது மாதிரியான ஒரு குளம் அமைக்கும்போது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா மண்ணோட தன்மையை பொறுத்து, அப்புறம் அந்த விவசாயியோட தண்ணீர் தேவையை பொறுத்தது, அதோட பயன்களை பொறுத்தது, அப்புறம் அவங்க குழி தோன்றதுக்கு அவங்களுக்கு அந்த வசதி இருக்கா, எவ்வளவு பொருளாதார வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதை தோண்டுவாங்க. வாட்டர் இஸ் கன்வேய்டு டு த ஃபீல்ட்ஸ் மேனுவலி பை பம்பிங் ஆர் பை போத். இப்போ இந்த வாட்டரை எப்படி விவசாயத்துன்னு நிலத்தில் எந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா மேனுவலாகவும், அதாவது தன் முயற்சியிலையும் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா பம்பிங், மோட்டார் வச்சு பம்ப் பண்ணியும் கொண்டு சேர்ப்பாங்க வயல்வெளிக்கு. இல்லையா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க, தன் முயற்சியிலையும் செய்வாங்க, அப்படியே மோட்டார் வச்சு பம்ப் பண்ணியும் கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ செகண்ட் ஒன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் எனி காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் டொமஸ்டிக் யூஸ், ஹவுசஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல் இஸ் கால்டு வேஸ்ட் வாட்டர். எதெல்லாம் வேஸ்ட் வாட்டர்? வீட்டில் நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகிற தண்ணி, இண்டஸ்ட்ரீஸில், கமர்ஷியல்னால் இப்போ கடையிலலாம் இருக்குது
அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து, அக்ரிகல்ச்சுரல் விவசாய இடத்துலேருந்து, இங்கேருந்து வர்ற கழிவு நீரெல்லாம், இது மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட தண்ணி எல்லாம் தான் வேஸ்ட் வாட்டர். திஸ் வாட்டர் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் லாண்ட்ரி, பாத்திங், டிஷ் வாஷிங், டாய்லெட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். இப்போ இது மாதிரியான வாட்டர்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? லாண்ட்ரியில், லாண்ட்ரிங்கிறது துணி துவைச்சி அயன் பண்ணி கொடுக்குற இடம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்திங், டிஷ் வாஷிங், டிஷ்ஷுங்கிறது பாத்திரம் கழுவுறதுக்கு, டாய்லெட்ஸில், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்ங்கிறது தொழிற்சாலைகள், அதிலெல்லாம். வேஸ்ட் வாட்டர் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரெயின் வாட்டர் that has been accumulated pollutants as it runs into the oceans, lakes and rivers. இந்த மழை பெய்யுதில்ல, அப்போ என்னாகும்? தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடுதில்ல, அப்போ போய் இந்த பொல்யூட்டன்ஸ், அதை தான் பொல்யூஷன்லாம் ஏற்படுத்துகிற சாமான்கள்னு சொல்லலாம். இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது மழையில் அப்படின்னா அதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூஷன் தானே. இதெல்லாம் போய் இதெல்லாம் தான் அக்யூமுலேட்டட் பொல்யூட்டன்ஸ். இப்போ இது என்ன ஆகுது? இது அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓஷன்ஸுக்கு போகுது, லேக்ஸுக்கு போகுது அண்ட் ரிவர்ஸ்க்கு போகுது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்யூட்டன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. பொல்யூட்டன்ஸ் ஆர் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் கண்டாமினேட் வாட்டர். வாட்டரை எதெல்லாம் மாசுபடுத்துதோ அதெல்லாம் பொல்யூட்டன்ஸ் தான். ரைட்டா? த கோல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் டு க்ளீன் அண்ட் ப்ரொடெக்ட் வாட்டர் ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட். இப்போது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதோட எய்மே என்னென்னா, க்ளீனான வாட்டர், பாதுகாப்பான வாட்டர், ரீயூஸுக்கு அதை பயன்படுத்தணும். இதுதான் அவங்களோட எய்ம். இட் ஆல்சோ மஸ்ட் பி க்ளீன் பிஃபோர் இட் ஃப்ளோஸ் இன்டு ஓஷன்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும்தான் சுத்தமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓஷனுக்கு போகிறது, லேக்ஸுக்கு போகிறது, ரிவர்ஸ்க்கு போகிறதெல்லாம் கூட க்ளீனான வாட்டராக தான் போகணும். அங்கே ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போனாலும் சரி, ஒரு டன் போனாலும் சரி, கடலோ நதியோ ஏரியோ மாசுபட்டதாக தான் கணக்கு. புரிஞ்சுதா? நீங்கள்லாமும் அதை மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் தூக்கி எரியக்கூடாது. கரெக்டான வகையில் அதை டிஸ்போஸ் பண்ணணும், குப்பைக்கு போய் சேரணும். அது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு இப்போ ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலி வேஸ்ட் வாட்டர் இஸ் treated by physical, chemical and biological processes using filtration, sedimentation, adding cow dung, powder and bacteria. பொதுவாக இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அப்படிங்கிறது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் முறையில் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வடிகட்டுற முறை, செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது படிய வைக்கிற முறை, ஆடிங் கவுடங் அப்படிங்கிறது சாணி இருக்குல்ல, மாட்டுச்சாணம், அதை யூஸ் பண்ணி பண்ணுறது, பவுடர் யூஸ் பண்ணுறாங்க, பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். திஸ் மெத்தட் இஸ் ஃபாலோட் இன் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஆக்டிவிட்டி 3 பார்க்கலாம். விசிட் அன் இண்டஸ்ட்ரி இன் யுவர் ஏரியா வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். உங்கள் டீச்சர் உதவியோட ஒரு இண்டஸ்ட்ரியை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்சர்வ் அண்ட் நோட் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அதாவது நோட் பண்ணுங்கள், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறத பாருங்கள். இந்த ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து வாட்டர். இப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பைப்ஸ் டேக் வாட்டர் டு ட்ரீட்மெண்ட் சென்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, பைப் வந்து வாட்டரை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்காங்கல்ல, வீடு மாதிரி, அங்கே வருது தண்ணி. அடுத்தாப்பில் எங்கே கொண்டு போகுது, அது ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ். செகண்டாக ஸ்க்ரீனிங் ஸ்டேஜுக்கு வருது. அங்கேருந்து தண்ணி எங்கே போகுது, ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ். ப்ரைமரிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அங்கேருந்து தண்ணியெல்லாம் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு போகுது. செகண்டரிங்கிறது ப்ரைமரினா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்டரினா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அடுத்தது அங்கேருந்து ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அதிலேருந்து வெளியே ஃபில்டர்டு இன்ட்டு ரிவர் அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள்.
எல்லா ஸ்டேஜும் தாண்டி ரிவருக்கு ஃபில்டர்டு ஸ்டேஜில் போகுது. புரிஞ்சுதா? அட்வான்டேஜஸ். இப்போ இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்ஷூர்ஸ் தட் த என்விரான்மெண்ட் இஸ் க்ளீன். இது மாதிரி செய்கிறதுனால நம்ம சுற்றுப்புறம் க்ளீனாக இருக்கிறது உறுதி செய்யப்படுது. செகண்ட் ஒன், தேர் இஸ் நோ வாட்டர் பொல்யூஷன். இதை மாதிரி பண்ணுறதுனால தண்ணீர் மாசுபாடு இருக்காது. நெக்ஸ்ட், இட் ப்ரிவென்ட்ஸ் வாட்டர்பார்ன் டிசீசஸ். தண்ணீர்னால் வர்ற நோய்கள் தடுக்கப்படுது. அடுத்தது, இட் என்ஷூர்ஸ் தட் தேர் இஸ் அடிக்வேட் வாட்டர் ஃபார் இரிகேஷன். இது மாதிரி பண்ணுறதுனால நீர்ப்பாசனத்துக்கு அதிகமான தண்ணீர் கிடைக்கிது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அடுத்தது போகலாமா? தேர்ட், டீசலைனேஷன் ஆஃப் சீ வாட்டர். இப்போ சீ வாட்டர், கடல் தண்ணியில் இருக்கிற உப்பை எப்படி நீக்கிறாங்க? உப்பு நீக்கிறது தான் டீசலைனேஷன் அப்படின்னு பார்க்கலாம். டீசலைனேஷன் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சலைன் வாட்டர் ப்ராக்கெட்டில் சீ வாட்டர் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது உப்பு நிறைந்த தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுற ப்ராசஸ் பேர் தான் இது ஆர்டிஃபிஷியல். இது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். அதாவது நாமளாக செய்கிறது. நேச்சுரல்ங்கிறது தானாக இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல்ங்கிறது நம்மளாக பண்ணுறது. த காமன் டீசலைனேஷன் ப்ராசஸ் ஆர் என்னென்ன? டிஸ்டிலேஷன் ஒரு மெத்தட், இன்னொன்று ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அதை எப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? த ப்ராசஸ் இன் விச் போத் எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் கோ சைட் பை சைடு இஸ் கால்டு டிஸ்டிலேஷன். நம்ம எவாப்ரேஷன்னா நீர் ஆவியாகிறது நமக்கு தெரியும், கண்டென்சேஷன் அதுக்கு ஆப்போசிட் ஆனதுன்னு நமக்கு தெரியும், சொல்லியிருக்கேன்ல. இந்த ரெண்டும் சைட் பை சைடு மாற்றி மாற்றி நடக்கிறது தான் டிஸ்டிலேஷன். அடுத்தது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்னால், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபோர்ஸிங் வாட்டர் அண்டர் ப்ரெஷர் த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் ஒரு ஜவ்வு ஒன்று பயன்படுத்துவாங்க. அது செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின், அதாவது ஒரு சிலதை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அந்த மாதிரியான ஜவ்வு வழியாக இந்த வாட்டரை ப்ரெஷர் கொடுத்து அனுப்பும். அப்போ என்ன ஆகும்னா, டைனி போர்ஸ் இன் த மெம்ப்ரெயின் அலோவ் வாட்டர் டு பாஸ். இப்போ அதில் இருக்கிற அந்த மெம்ப்ரெயின் சொன்னோம்ல ஒரு ஜவ்வு, அந்த ஜவ்வில் இருக்கிற சின்ன துளைகள் வழியாக, ஓட்டைகள் வழியாக தண்ணி உள்ளே போயிடும். பட் எக்ஸ்க்ளூட் மோஸ்ட் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ். அப்படின்னா உப்புக்கள், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே தடுத்து நிறுத்திடும். த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம். இது தண்ணீர் தட்டுப்பாட்டை இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தீர்க்க உதவுது. அடுத்து கீழே கொடுத்துருக்க பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொடுத்தது, லெஃப்டில் கொடுத்துருக்கிறது ஓஷன் வாட்டர். அதை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு முந்தைய ஸ்டெப். அதில் ஃபில்டர்ஸ் ரிமூவ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகிள்ஸ். இப்போ இந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படிங்கிறது மிதக்கிற திடப்பொருட்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் அதர் பார்ட்டிகிள்ஸ், மிதக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. அடுத்து எங்கே போகுது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அதில் மெம்ப்ரெயின் இருக்குது. அந்த மெம்ப்ரெயின்ஸ் என்ன பண்ணுது? மெம்ப்ரெயின்ஸ் செப்பரேட் டிசால்வ்டு மினரல்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ். இந்த ஜவ்வானது டிசால்வ் ஆகிருக்கிற மினரல்ஸ், கரைஞ்சிருக்கிற மினரல்ஸு, அப்புறம் இம்ப்யூரிட்டிஸ் அசுத்தமான பொருட்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருது, பிரித்து எடுத்து கொடுத்துருது. அடுத்தது கண்டிஷனிங் ப்ளஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன், கிருமி நீக்கம் இங்கே தான் நடைபெறுது. அடுத்தாப்பில் என்ன பண்ணுறாங்க? மினரல்ஸையும் கெமிக்கல்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கிருமி சுத்தமாக நீங்கி நமக்கு நல்ல பியூர் வாட்டராக குடிக்கிறதுக்கு கிடைக்கிது. புரிஞ்சுதா? அதில் வாட்டர் பொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ரோமன் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா நீர் மாசுபாடு. மாசுபாடு அப்படிங்கிறது கெட்டு போகிறது. கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்ட் வாட்டர் பொல்யூஷன். கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னா நீர்நிலைகளெல்லாம் மாசுபடுத்துறது, அதாவது கெட்டு போக அடிக்கிறது. இது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான், மனிதனோட நடவடிக்கையினால தான் இந்த வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிற வாட்டர் சோர்ஸஸ் எல்லாம் கெட்டு போயிடுது.
அவர் வாட்டர் ரிசோர்சஸ் பாண்ட், லேக், river, canal and well are polluted by sanitary water, industrial waste. Our resources, water resources, அதாவது நீர் வளங்கள். எதெல்லாம் நீர் வளம் நம்மளோடது? பாண்ட் குளம், லேக் ஏரி, ரிவர் ஆறு, கேனால் கால்வாய் அண்ட் வெல் கிணறு. இதெல்லாம் என்ன ஆகுது? ஆர் பொல்யூட்டட் பை சானிட்டரி வாட்டர். இந்த சானிட்டரி வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வீடுகள்லேருந்து வெளியே வர கழிவு நீர், பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம், சிங்கில் யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த தண்ணி தான் சானிட்டரி வாட்டர். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலைகள்லேருந்து வர்ற வேஸ்ட்டு. இன்செக்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லிகள். ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். சீவேஜஸ், சாக்கடைகள். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ், தெரியுமில்ல, துணிக்கு போடுற அந்த டிட்டர்ஜென்ட்ஸ். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்கள். ஆயில், ஹெவி மெட்டல்ஸ்னால கூட வாட்டர் பொல்யூஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படிங்கிறது கதிர் இயக்க கழிவு. These unwanted and harmful substances which pollute water are called water pollutants. எதெல்லாம் வாட்டரை பொல்யூட் பண்ணுதோ அதுக்கு பேர் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். எதை வாட்டர் பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். அன்வான்ட் தேவையில்லாதது, அண்ட் ஹார்ம்ஃபுல் ரொம்ப கெடுதல் தரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வாட்டரை எதெல்லாம் பொல்யூட் பண்ணுதோ அதெல்லாம் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். ஃபஸ்ட் ஒன். அடுத்தது சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கான சோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். த மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சீவேஜ், டொமஸ்டிக் வேஸ்ட், chemical fertilizers and insecticides, synthetic detergents and oil spill. பெருமளவில் வாட்டர் பொல்யூஷன் எதனால் ஏற்படுது, எந்த காரணம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற தொழிற்சாலை வேஸ்ட்டு, சீவேஜ் சாக்கடை, டொமஸ்டிக் வேஸ்ட் இப்போ நான் சொன்னேன்ல, பாத்ரூம்லேருந்து வர்ற வேஸ்ட் தண்ணி, வாஷிங் மிஷின்லேருந்து வர்றது, பாத்திரம் கழுவுற சிங்க்லேருந்து வர்றது எல்லாம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் உங்களுக்கு ரசாயன உரங்களை தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் டிட்டர்ஜென்ட் சோப்பெல்லாம் சொல்கிறாங்க, சோப்போ பவுடரோ. அண்ட் ஆயில் ஸ்பில், ஆயில்னால் எண்ணெய், ஸ்பில் ஆகிறதுனா தெரிச்சிருக்கிறது. டூ யூ நோ 25% of the world population does not get safe drinking water. 125 பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதில்ல இந்த வேர்ல்டில். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலைகளோட கழிவுகள் என்னென்னு பார்க்கலாம். த டிஸ்சார்ஜ் ஆஃப் untreated industrial waste from the industries into rivers and lakes is one of the main causes of water pollution. முக்கியமான வாட்டர் பொல்யூஷனாக எதை சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற வெளியே விடுறாங்க பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவில் பாருங்கள், கழிவு நீர் வெளியில் வருது. அதை எதில் விட்டுருக்காங்க பைப் மூலம் அப்படின்னா, ஓடுற ரிவரில் விட்டுருக்காங்க அண்ட் லேக்ஸில் விட்டுருக்காங்க. இதுதான் மெயின் காஸ் வாட்டர் பொல்யூஷனுக்கு. த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கண்டைன் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் ஆசிட்ஸ், ஆல்கலீஸ் அண்ட் ஹாட் வாட்டர். முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் என்ன இருக்குது, கெடுதலான பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆசிட், ஆல்கலீஸ் அண்ட் ஹாட் வாட்டர், சூடான தண்ணி. ஆசிட் ஆல்கலீஸ்லாம் என்னென்னு நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, கெமிக்கல்ஸ் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. த கெமிக்கல்ஸ் லைக் ஆர்சனிக், lead, mercury and cadmium are released by the industries and it leads to toxicity in plants and animals. ஆர்சனிக், லெட், மெர்க்குரி அண்ட் கேட்மியம் எல்லாமே கெமிக்கல்ஸ். இதை ரிலீஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, பிளான்ட்ஸு அண்ட் அனிமல்ஸுக்கு டாக்ஸிசிட்டி உண்டு பண்ணுது. டாக்ஸிசிட்டின்னா நச்சுத்தன்மையை கொடுக்குது. அடுத்தது சீவேஜ். த டம்பிங் ஆஃப் சீவேஜ் இன்டு ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் இஸ் த செகண்ட் மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் பிக் சிட்டிஸ். பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் இந்த சாக்கடையை கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் வாட்டர் பொல்யூஷனோட செகண்ட் மேஜர் காரணம். அடுத்தது டொமஸ்டிக் வேஸ்ட். டொமஸ்டிக்குங்கிறது நம்ம வீட்டிலேருந்து வெளியே அனுப்புகிற வேஸ்ட்டு. ஃபுட் வேஸ்ட்டு, நம்ம உணவுப் பொருள்லாம்
கெட்டு போனதெல்லாம் அப்படியே தூக்கி ஊற்றுறோம்ல அது, சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, கார்பேஜ் ரேப்பர்ஸ், plastics and other materials carried by the flowing water pollute the water bodies. அதாவது கார்பேஜ் ரேப்பர்ஸ் அப்படிங்கிறது குப்பை போடுறதுக்குன்னே ஒரு கவர் வச்சுருக்கோம். அதுதான் பிளாஸ்டிக்கு, கேட்கவே வேண்டாம், தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்குலாம். பிளாஸ்டிக்கை எவ்வளோ நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட்டாக வெளியில் போடுறோம் அப்படின்னு. அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ், இன்னும் நிறைய பொருட்கள். கேரிட் பை த ஃப்ளோயிங் வாட்டர், அதாவது ஓடிட்டுருக்கிற தண்ணி அப்படியே அதில் இது கலந்து, நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட்டை தான் சொல்கிறாங்க, கலந்து வாட்டர் அப்படியே வாட்டர் பாடிஸ் பூராத்தையும் பொல்யூட் பண்ணுது. இந்த பக்கத்தில் இருக்கிற பிக்சரை பாருங்கள், எவ்வளோ பிளாஸ்டிக் கவர் சேர்ந்து கிடக்குன்னு. தண்ணியில் ஓடி போய் அதை அப்படியே அடிச்சுக்கிட்டே போகுது பாருங்கள். அடுத்தது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ், ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும். த எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் காசஸ் வாட்டர் பொல்யூஷன். ஒரு அளவுக்கு மீறி உரத்தை யூஸ் பண்ணுறது, பூச்சி மருந்து போடுறது, இதெல்லாமும் வாட்டர் பொல்யூஷனுக்கான காசஸ். பிகாஸ் தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் வாஷ்டு இன்டு த ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் வித் ரெயின் வாட்டர். இப்போ இதெல்லாம் எப்படி கண்டாமினேட் பண்ணுது அப்படின்னா, மழை பெய்யும்போது இதெல்லாம் அப்படியே கரைச்சிக்கிட்டு போய் நேராக ரிவருக்கும் லேக்குக்கும் தான் போகுது. தே பொல்யூட் த சாயில், அப்போ அது சாயிலை பொல்யூட் பண்ணுது. அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஆல்சோ, மண்ணுக்குள்ளே தண்ணி இறங்கும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆகிடுது. ஓகேவா? பெஸ்டிசைட்ஸ் லைக் டிடிடி அப்படிங்கிறது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்டர் த பாடிஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் ரீச் த ஹியூமன் பாடி பை த வே ஆஃப் ஃபுட் செயின். இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த டிடிடி அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து. அதை யூஸ் பண்ணும்போது இட் என்டர் த பாடிஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் அப்படிங்கிறது தண்ணீர். அக்வாட்டிக் அனிமல்ஸ்னால் தண்ணீரில் வாழுற உயிரினங்களுக்கெல்லாம் போய் சேருது. அது எப்படி மனுஷனோட உடம்பை ரீச் பண்ணுது அப்படின்னா ஃபுட் செயின் மூலமாக. அப்படின்னா இப்போ நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ் எதெல்லாம் சாப்பிட்றோமோ அது வழியாக உள்ளே போயிடும். ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றான் அப்படின்னா அது வழியாக அதை நம்ம பாடிக்கும் வந்துடுது. இப்போ பெஸ்டிசைட் மீனுக்கு இல்லாமல் இப்போ நமக்கும் வந்துருச்சு. சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது செயற்கையாக தயாரிக்கப்படுற சோப்பு மாதிரியான க்ளீனிங் ஏஜென்ட். எக்ஸஸ் யூஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் ஃபார் வாஷிங் பர்பஸஸ் ப்ரொடியூசஸ் ஃபோம் அண்ட் தே பொல்யூட் த வாட்டர். இந்த சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, முக்கியமாக வாஷிங் பர்பஸஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணுறோம். அது நிறைய கொண்டு வரும் அண்ட் பொல்யூட்ஸ் த வாட்டர். வாட்டரை பூரா பொல்யூட் பண்ணிடும். இதுதான் ஆயில் ஸ்பில். அடுத்தது ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறது ஆயில் லீக்கேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ அஃபெக்ட் த மெரைன் ஆர்கானிசம்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள். அதில் கடல் தண்ணியில் எவ்வளோ எண்ணெய் கொட்டியிருக்கு, அந்த ப்ரௌன் கலராக கொட்டியிருக்கிறது எல்லாமே தெரிகிற ஏரியா பூரா ஆயில் கொட்டியிருக்குது. இந்த மாதிரி ஆயில் படகுலேருந்தோ ஷிப்லேருந்தோ லீக்கேஜ் ஆகி தண்ணியில் இருக்கிற மெரைன் ஆர்கானிசம் அப்படிங்கிறது நீர்வாழ் உயிரினம், இது பூராத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. செகண்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இந்த வாட்டர் பொல்யூஷனை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Excess use of fertilizers and pesticides should be avoided in agricultural land. விவசாய நிலத்தில் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாமல் கம்மியாக யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் ஷுட் பி மினிமைஸ்ட் ஆர் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் ஷுட் பி யூஸ்ட். இப்போ சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதை ஒன்று குறைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையாகவே மக்கி போகிற மண்ணோட மண்ணாக மக்கி போகிற தன்மையுடைய டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் ஷுட் பி பிளான்டட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் லேக்ஸ். ஆறுகள்லையோ இல்லை ஏரிகள் கரைகளில் மரங்கள், ஷ்ரப்ஸ் அப்படிங்கிறது புதர்கள், இதெல்லாம் வளர்க்கலாம். அடுத்தது பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷுட் நாட் பி த்ரோன் இன்டு த ஓப்பன் ட்ரெயின்ஸ். அதாவது சாக்கடை இருக்குது, ஓப்பன் சாக்கடை இருக்குன்னா
அதில் தூக்கி எரிஞ்சுவிட்டு பிளாஸ்டிக்கு அப்புறம் ஃபுட் மெட்டீரியல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக இருக்கிற சாக்கடையில் வீசி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. அடுத்தது ப்ராப்பர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். சாக்கடை கால்வாய் அதெல்லாம் கட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 5th ரோமன் வாட்டர் பார்ன் டிசீசஸ் பார்க்க போகிறோம். 5th ரோமன் வாட்டர் பார்ன் டிசீசஸ். Illness caused by the microorganisms present in the untreated or contaminated water is called waterborne diseases. அதாவது தண்ணியினால் வரக்கூடிய நோய்கள். Illness caused by the microorganisms, நுண்கிருமிகள்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். அந்த மாதிரி கொதிக்க வைக்காத தண்ணியிலையும் இந்த நுண்கிருமிகள் இருக்கும். அப்புறம் கண்டாமினேட்டட் வாட்டர், சுத்தமில்லாத இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க, தண்ணி அங்கே தான் கிடைக்கிது, வேறு வழியில், அப்படி கிடைக்கிற தண்ணியை நேரடியாக குடித்தாலும் இல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற உடம்பு சுகமில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு பேர் தான் வாட்டர் பார்ன் டிசீசஸ். அதாவது தண்ணியில் இருக்கிற கிருமியினால் வர்ற டிசீசஸ். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி in all age groups, particularly among children under 5 years of age. குறிப்பாக 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியினால் வர்ற நோய் அதிகமாக தாக்குது. இதில் மார்பிடிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரே நேரத்தில் நிறைய பேர் நோய்வாய்ப்படுறது தான் மார்பிடிட்டி. அதுலேயே மார்டாலிட்டி அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுறாங்க. மார்டாலிட்டி அப்படின்னா ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் நிறைய இறப்பு, டெத்து இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னா அதுக்கும் இந்த சுத்தம் இல்லாத தண்ணீர்னால் வர டிசீஸ் தான் காரணமாக இருக்குது. அதை தான் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் 80% ஆஃப் ஆல் டிசீசஸ் இன் த வேர்ல்ட் ஆர் காஸ்ட் பை inadequate sanitation and polluted water. 80% டிசீஸ்லாம் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க இந்த வேர்ல்டில். inadequate sanitation, சரியான சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. inadequate அப்படிங்கிறது போதுமான, சானிடேஷன் அப்படிங்கிறது வீட்டளவில் சொல்லணும் அப்படின்னா பாத்ரூம், டாய்லெட் இதை பர்டிகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வீட்டளவில் சானிடேஷன்னு சொல்கிறது. இதுவே வெளியிலன்னு சொல்லப்போனால் சாக்கடை அந்த மாதிரியான இடங்கள்லாம் போதுமான சுத்தம் இல்லாமல் ரோட்டில் வழிஞ்சு வர்றது இதெல்லாமும் சுகாதாரக்கேடு தான். அண்ட் பொல்யூட்டட் வாட்டர், மாசுபாடு அடைந்த தண்ணி. பாவர்ட்டி, இல்லிட்ரசி, ஓவர் க்ரௌடிங் அண்ட் லோ ஹெல்த் சர்வீசஸ் ஆர் ஆல்சோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் தீஸ் டிசீசஸ். நோய் பரவுறதுக்கு மற்ற காரணங்களும் சொல்கிறாங்க. பாவர்ட்டி, வறுமை, இல்லிட்ரசி, படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது, ஓவர் க்ரௌடிங், கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம், அண்ட் லோ ஹெல்த் சர்வீசஸ், அதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கேஷனோ எடுத்துக்க வசதி இல்லாத, சர்வீஸ் இல்லாத இடங்கள். இதெல்லாம் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இந்த மாதிரி நோய் பரவுறதுக்கு காரணமாக இருக்குது. ப்ரிவலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் பரவுறது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பார்ன் டிசீசஸ். டயரியா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு அண்ட் காலரா ஆர் சம் ஆஃப் த காமன் வாட்டர் பார்ன் டிசீசஸ். தண்ணீரினால் வரக்கூடிய நோய்களின் வகைகள். இப்போது டயரியா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டது தான். ஓகேவா? இதெல்லாமே காமன் வாட்டர் பார்ன் டிசீசஸ், பொதுவான தண்ணியினால் ஏற்படுற டிசீசஸ். தே ஆர் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் வைரஸ். பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளால் வர்றது தான் இந்த டிசீஸ் எல்லாம். சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொசுனால் ஸ்ப்ரெட் ஆகுது. த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த causative agents and the symptoms of few waterborne diseases.
இப்போ கீழே இருக்கிற டேபிளில் டிசீஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அது எந்த பாக்டீரியாவால் இல்லை வைரஸால் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அறிகுறிகள். என்னென்ன அறிகுறிகள், இந்த டிசீஸ் இருக்குது, இப்போ டயரியானா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குது டயரியா. அது எதால் வருது, எந்த பாக்டீரியாவால் வருது? பாக்டீரியா அண்ட் பாரசைட்ஸ், சால்மனெல்லா, ஷிகெல்லா அண்ட் ஈகோலி. இதெல்லாம் தான் காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், டயரியா வர்றதுக்கு காரணமான பாக்டீரியாவும் பாரசைட்டும். இப்போ இதோட சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாமா? இன்டைஜஷன், சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் இருக்கிறது. ஸ்வெட்டிங், வேர்வை. அப்டமினல் பெயின், அடி வயிற்று வலி. வாமிட்டிங், வாந்தி. ஸ்டொமக் கிராம்ஸ், வயிற்றில் இறுக்கி பிடிச்ச மாதிரி தசைப்பிடிப்புலாம் வருதுல்ல, அதை மாதிரி வயிற்றுக்குள்ளே வரும், அதுதான் ஸ்டொமக் கிராம்ஸ். அடுத்தது டிசென்ட்ரி, ஷிகெல்லோசிஸ். இது எந்த பாக்டீரியாவில் வருது அப்படின்னா ஷிகெல்லா. இதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னென்ன? பிளட் இன் ஸ்டூல், அதாவது டாய்லெட் போகும்போது பிளட்டோடு சேர்ந்து வரும். அடுத்தது இன்டைஜஷன், செரிமானம் இல்லாமல் இருக்கிறது. வாமிட்டிங், உங்களுக்கு தெரியும். டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து பூரா போயிடுறது தான் டீஹைட்ரேஷன், ரொம்ப டயர்டாக வெலவெலன்னு இருக்கும். ஃபீவர், வெயிட் லாஸ், வெயிட்டு குறையிறது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்ட் ஃபீவர், அது பாக்டீரியா சால்மனெல்லா. அதோட சிம்டம்ஸ் ஹை ஃபீவர், ஹெட்டேக், ஸ்டமக் பெயின், மசில் வீக்னஸ், வெயிட் லாஸ், அதிகமான ஜுரம் இருக்கிறது, தலைவலி, வயிற்று வலி, மசில் வீக்னஸ், தசை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது, வெயிட் லாஸ், வெயிட்டு குறைஞ்சிடுறது. அடுத்தது காலரா, அந்த பாக்டீரியா வைப்ரியோ காலரே. இதோட சிம்டம்ஸ் சிவியர் டயரியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன். டயரியானாலே தண்ணியாக டாய்லெட் போகிறது, இதில் சிவியர் டயரியா இருக்கும் இந்த காலரால். வாமிட்டிங் இருக்கும். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா சிவியராக டயரியா போகுது அப்படின்னா நீர் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்தது ஹெப்படைட்டிஸ் ஏ. இது ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் வருது. இதில் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், டார்க் கலரில் யூரின் போகும், இச்சிங், அரிப்பு இருக்கும், எல்லோ ஸ்கின், மஞ்சள் கலராக ஸ்கின் இருக்கும், கண்களும் மஞ்சள் கலராக இருக்கும். லேக் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னா பசி இன்மை, பசி இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் இ. இது என்ன வைரஸ்னால் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸே தான். இதில் எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லேக் ஆஃப் அப்பிடைட். த சேம் ஹெப்படைட்டிஸ் ஏக்கு என்னென்ன இருந்ததோ அதே தான் ஹெப்படைட்டிஸ் ஈக்கும். கீழே கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். பாக்டீரியாவோட பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஈகோலி ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குது, செகண்டில் கொடுத்துருக்குது சால்மனெல்லா, தேர்டில் கொடுத்துருக்குது ஷிகெல்லா, ஃபோர்த்தில் கொடுத்துருக்குது வைப்ரியோ காலரே. இப்போ டூ யூ நோ, people all over the world are vastly affected by diarrheal diseases. இந்த diarrheal diseases அப்படின்னு சொல்லப்படுற பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் உலக மக்கள் நிறைய பேர் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், 3 million people die worldwide every year due to these diseases. ஒரு வருஷத்துலேயும் இது மாதிரியான டிசீஸ்னால் 3 மில்லியன் பீப்புள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்டிவிட்டி 4, visit a primary health center in your area and find out the common waterborne diseases prevalent among the people. Also find out the cases for them. உங்களை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போக சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபைண்ட் அவுட் த காமன் வாட்டர்பார்ன் டிசீசஸ். அங்கே வாட்டர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீரினால் ஏற்படும் நோய்கள் அது என்னென்ன அப்படிங்கிறத
அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. எதெல்லாம் இப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணுற சமயத்தில் பரவிருக்குது. ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த காசஸ் ஃபார் தம். அதுக்கு என்ன காரணங்கள், எது ரூட் காஸ் அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர்பார்ன் டிசீசஸ். இந்த வாட்டர்பார்ன் டிசீசஸ் அதாவது நீரினால் ஏற்படும் நோய்களை எப்படி தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்ட். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா, ஹைஜீன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது. பர்சனல் ஹைஜீன்கிறது முதல்ல நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. ஏற்கனவே சானிடேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், chlorinated and boiled water should be used for drinking. chlorinated water அப்படிங்கிறது தண்ணீரில் குளோரின் கலப்பாங்க, அந்த மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீரை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணணும் குடிக்கிறதுக்கு. ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க். பாலை கொதிக்க வச்சு குடிக்கணும் அல்லது பதப்படுத்தப்பட்ட பால் குடிக்கணும். அடுத்தது, டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி. அதாவது தொற்றுக்கள், இன்ஃபெக்ஷியஸ்னால் தொற்றுக்கள் ஏற்படுத்தக்கூடிய வேஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், அப்படின்னா வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிக்ஸ்த் ரோமன், அதர் டிசீசஸ். மற்ற நோய்கள் என்னென்ன? அப்பார்ட் ஃப்ரம் த வாட்டர்பார்ன் டிசீசஸ் மென்ஷன்ட் above, there are many diseases which are spread by vectors which breed in stagnant water in our surrounding. இந்த தண்ணீரால் வர்ற நோய்கள் இல்லாமல் மற்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொற்று ஏற்படுத்தக்கூடிய வெக்டார்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு பரப்பும் ஒரு சில உயிரினங்கள், அதை தான் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சின்ன உயிரினத்தால் பல டிசீஸ் பரவுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னா தேங்கி நிற்கிற தண்ணி. நம்ம சுற்றுப்புறத்தில் தண்ணி, எந்த தண்ணி தேங்கி இருக்குதோ அதுலலாம் இதை மாதிரி ப்ரீட் ஆகிறது. ப்ரீட் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்கிறது, நிறைய பெருகி கிடக்கிறது. இது மூலமாக நிறைய டிசீஸ் பரவுறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏடிஸ் மஸ்கிட்டோவில் ஒரு வகை சொல்கிறாங்க, ஏடிஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரீட்ஸ் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர் அண்ட் இட் காசஸ் டெங்கு ஃபீவர். இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, தேங்கி இருக்கிற தண்ணியில் நல்லா முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிடும். அது என்ன பண்ணுது, டெங்கு ஃபீவரை கொண்டு வருது. சிமிலர்லி பிக்ஸ் ஃபீட் இன் த ஸ்டாக்னன்ட் சீவேஜ் வாட்டர். இதே மாதிரி பன்றிகள் என்ன பண்ணுது, தேங்கி கிடக்கிற சாக்கடை தண்ணியில் தான் போய் மேயுது. ரைட்டா? த பிக்ஸ் இன்ஃபெக்டட் பை வைரஸ் ஸ்ப்ரெட் ஸ்வைன் ஃப்ளூ. எந்த பிக்காவது வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா அது ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்ற ஒரு டிசீஸை பரப்பி விட்ரும். புரியுதா? அடுத்தது டெங்கு ஃபீவர் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டெங்கு இஸ் அ வைரல் டிசீஸ் spread by Aedes female mosquitoes that bite during daytime. நல்லா கேட்டுக்குங்க, கவனமாக கேளுங்க. இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோவில் ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் இந்த டெங்கு ஃபீவரை பரப்பி விடுது. இது டே டைமில் கடிக்கும். இந்த கொசு என்ன பண்ணுது, டே டைமில் தான் கடிக்கும். டெங்கு இஸ் அ வைரல் டிசீஸ். அது ஒரு வகையான வைரஸை ஒட்டி விட்டுரும். தே ப்ரீட் இன் clean stagnant water found in containers and old tires. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்குங்க. இது எங்கே முட்டை விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனான தேங்கி இருக்கிற தண்ணி. நீங்கள் விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த தேங்காய் தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் கொட்டாங்குச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதிலெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறது. வாளியிலெல்லாம் தண்ணி, மழை தண்ணி அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிதில்ல. இந்த டயர், ஓல்டு டயர், பழைய டயர் கழட்டி போட்டு வேண்டான்னு போட்டுக்க டயருக்குள்ளெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும் மழையில். அந்த தண்ணியிலெல்லாம் போய் இந்த கொசு முட்டை விட்டுரும். இப்படி தான் டெங்கு ஃபீவர் பரவுது. ஓகேவா?
சிம்டம்ஸ், இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்டம்ஸ் மே இன்க்ளூட் ஹை ஃபீவர், அதிகப்படியான ஃபீவர் இருக்கும். சிவியர் ஹெட்டேக், அதிகமான தலைவலி இருக்கும். மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், தசை அப்புறம் மூட்டுக்கு மூட்டு இருக்குல்ல, அதுதான் ஜாயிண்ட்டு, இங்கெல்லாம் பெயின் இருக்கும், வலி இருக்கும். அண்ட் அ கேரக்டரிஸ்டிக் ஸ்கின் ரேஷ், ஒரு வகையான அரிப்பு ஏற்படும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் டிப்பிக்கலி பிகின் 3 to 14 days ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு 3லேருந்து 14 நாள் கழித்து பிறகு தான் டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸே ஆரம்பிக்குது. அடுத்தது டிஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட், ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இரத்த தட்டுகள் இருக்கும், அதில் குறைபாடு ஏற்பட்டுரும். அடுத்தது இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின், இன்டென்ஸ் அப்படிங்கிறது கடுமையான வயிற்று வலி இருக்கும். அடுத்தது ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட், அதாவது வாமிட் வரும், ரெகுலரான வாமிட் வரும், பிளட்டோடு வரும். இதையெல்லாம் கேட்டு பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு ப்ரிவென்ஷன், இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் நீங்களும் இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணணும், மழை தண்ணி எங்கே தேங்கி நின்னாலும் அதை சாய்ச்சி விட்டுறணும். அடுத்தது ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட் ஒன், ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. மஸ்கிட்டோ ஸ்ப்ரே இருக்குல்ல, அதெல்லாம் வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணி விடணும். ட்ரை டு வேர் க்ளோத்ஸ் தட் கவர் ஸ்கின் ஏரியாஸ், ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கின்னு தெரியாமல் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கணும் உடம்புல. அடுத்தது க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். காலையிலையும் ஈவினிங்கும் டோரு விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கொசு வர்ற டைம் அதுதான். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து வச்சுக்கலாம். டூ நாட் லீவ் ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரவுண்ட் த ஹவுஸ். உள்ளேயும் வெளியிலையும் எங்கேயும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் ப்ரிவென்ஷன் மெத்தட். எவ்வளோ சிவியரான வயிற்று வாமிட்டில் ரத்தம், இது மாதிரியே கடுமையான ஃபீவரெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசித்து பார்த்து ப்ரிவென்ஷன் மெத்தடை கரெக்டாக கடைப்பிடிங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன இதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெங்கு இஸ் காஸ்டு பை அ வைரஸ். டெங்கு ஒரு வைரஸால் தான் வருது. அண்ட் ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் க்யூர். இதுக்கு குறிப்பிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சிகிச்சையோ கிடையாது. அடுத்தது எ ஹை ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் கேன் டீஹைட்ரேட் த பாடி. அதிகமான ஃபீவர் இருக்கிறதுனாலையும் வாமிட் இருக்கிறதுனாலையும் இந்த பாடியில் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற நீர் சத்து குறைஞ்சிருது. ஸோ த பர்சன் ஷுட் ட்ரிங்க் க்ளீன் வாட்டர், பாட்டில் வாட்டர், க்ளீனான தண்ணி குடிக்க சொல்கிறாங்க நிறையா. அடுத்தது ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் கேன் ஹெல்ப் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ். இப்போ ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் அப்படிங்கிறது ஓஆர்எஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அதெல்லாம் குடித்து ஃப்ளூயிட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். இழந்த ஃப்ளூயிடெல்லாம் திரும்பி உடம்புக்கு சேர்க்கணும். அண்ட் மினரல்ஸ் லாஸ்ட் இன் த பாடி, மினரல்ஸும் பாடியில் போயிருக்கோம். அந்த டீஹைட்ரேஷனுங்கிறது அதுதான், ஃப்ளூயிட் லாஸ், மினரல்ஸ்லாம் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன, டேக்கிங் பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர் வலி மாத்திரை எடுத்துக்கணுங்கிறாங்க. டைலெனால் அப்படின்னு ஒரு மெடிசின் சொல்லியிருக்காங்க. ஆர் பேராசிட்டமால் நமக்கு தெரிஞ்சது வலி நிவாரணி. கேன் ஹெல்ப் டு ரெட்யூஸ் ஃபீவர் அண்ட் ஈஸ் பெயின். இது எதை குறைக்க உதவுது, ஃபீவரை குறைக்க உதவுது. அண்டு பெயின்லேருந்தும் நமக்கு ரிலீவ் கிடைக்கிது. ஸ்வைன் ஃப்ளூ, இந்த பன்றிக் காய்ச்சல் எப்படிங்கிறத பார்க்கலாம். H1N1. Swine flu is a respiratory disease caused by influenza virus that infects the respiratory tracts of pigs and result in barking cough. இதில் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பன்றிகளை தாக்குது. எங்கே தாக்குது அப்படின்னா சுவாச மண்டலம், அதாவது மூச்சு விடுற அந்த மண்டலத்தை தாக்குது. அதனால் பன்றிகளுக்கு கடுமையான இருமல் ஏற்படுது. இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ். இது பன்றிகள்கிட்டேருந்து மனிதர்களுக்கு டிரான்ஸ்மிட் அப்படின்னா கடத்தப்படுது. பீப்புள் ஹூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்டு டு பிக்ஸ்
are at risk of swine flu. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் பன்றிகள் கூட அடிக்கடி இருக்கிற சந்தர்ப்பம் ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். பை கீப்பிங் அவர் சரௌண்டிங் ஃப்ரீ ஃப்ரம் சீவேஜ் வாட்டர் we can avoid exposure to pigs. இப்போ இந்த நம்ம சரௌண்டிங்கை இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் இல்லாமல் கழிவு நீர்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த பிக்ஸோட கான்டாக்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். இப்படி தான் அவாய்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அடுத்து கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நேம் ஆஃப் த டிசீசஸ் ஃபஸ்ட்டில், செகண்ட் காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், தேர்டு சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிசீஸ் பேர் டெங்கு ஃபீவர். இது எதனால் வருது அப்படின்னா வைரஸ், ஃப்ளேவி வைரஸ். சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் என்ன? ஹை ஃபீவர், அதிகமான ஃபீவர், சிவியரான ஹெட்டேக் தலைவலி, மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின், அதாவது தசையும் மூட்டும் வலி, வாமிட்டிங் வித் பிளட், வாமிட் பிளட்டோடு இருக்கும், அண்ட் ஸ்டொமக் பெயின் வயிற்று வலி. அடுத்தது ஸ்வைன் ஃப்ளூ H1N1, அதுக்கு வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அடுத்தது அதுக்கு சிம்டம்ஸ் இன்ஃபெக்ஷன் இன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், அதாவது சுவாச பாதையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுரும். இன்டைஜஷன் அப்படின்னா செரிமானம் இல்லாத தன்மை. நேசல் செக்ரீஷன், நேசல்னா மூக்கு, செக்ரீஷன்னா சுரக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஜஸ்ட் ஒரு லெசனாக எடுத்துக்காமல் இதில் இருக்கிற ப்ரிவென்ஷன் அட்வைஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சரஸ் டிசீஸ்லேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். பேஜ் நம்பர் 81 இருக்கிற டூ யூ நோ சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ அதை பார்த்துடலாம். ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட் சிக்குன்குனியா அண்ட் எல்லோ ஃபீவர். இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிற வகையான கொசுக்கள் சிக்குன்குனியா அண்ட் எல்லோ ஃபீவர் ரெண்டுத்தையுமே பரப்பிடும். This can result in death if any treatment is not taken. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கலைன்னா உயிர் போகிற வாய்ப்பு இருக்குது. இருக்கிற இவாலுவேஷன் பார்ட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காசஸ் வாட்டர்பார்ன் டிசீசஸ்? ஏ பாக்டீரியா, பி வைரஸ், சி புரோட்டோசோவா, டி ஆல். இதோட ஆன்சர் டி ஆல் தான். பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா எல்லாத்தாலையும் தான் வாட்டர்பார்ன் டிசீசஸ் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் இஸ் present in huge quantities as vapor and clouds in the dash. A sky, B earth, C atmosphere, D rain. தண்ணீரானது அதிக அளவில் ஆவி நிலையிலையும் க்ளவுட்ஸ் மேகத்துலேயும் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குது? ஏ ஸ்கைலையா, ஏர்த்லையா, அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழல்லையா, டி ரெயின் மழையிலையா அப்படின்னு கேட்குறாங்க. சி அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், டேஷ் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். எந்த வாட்டர் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது மிதக்கிற அசுத்தங்கள் அது இல்லாமல், ஃப்ரீ அப்படின்னா அது இல்லாமல், இந்த மிதக்கிற இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ சி, பி வெல், சி ரிவர், டி அண்டர் கிரவுண்ட். கடல் தண்ணியிலையா, வெல் அப்படிங்கிறது கிணத்து தண்ணி, கிணத்து தண்ணியிலையா, ஆற்று தண்ணியிலையா, அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது நிலத்தடி நீர். இதில் ஆன்சர் டி, நிலத்தடி நீரில் தான் உங்களுக்கு இந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்காது. ஓகே, ஃபோர்த் ஒன், டேஷ் ஆஃப் வாட்டர் இஸ் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். எத்தனை பர்சன்டேஜ் ஓஷன்லேயும் சீலையும் தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ 97%, பி 87%, சி 47%, டி 77%. ஆன்சர் இஸ் ஏ 97%. ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் an artificial process of converting sea water into fresh water. எந்த ப்ராசஸ்? ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது செயற்கை முறையில் செய்கிறது. சீ வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறது எந்த ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. ஏ டிஸ்டிலேஷனா, பி டீகன்டேஷன்,
சி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். RO அப்படின்னு சொல்கிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். டி டீசலைனேஷன். இதோட ஆன்சர் டி டீசலைனேஷன். அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோமன் fill in the blanks. First one, the accumulated underground water comes out in the form of dash. டேஷில் என்ன வரணும்னா ஸ்ப்ரிங், ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அக்யூமுலேட்டட் அப்படின்னா கீழே நிலத்துக்கு கீழே தண்ணி அப்படியே அக்யூமுலேட் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்னாகும், அது அப்படியே ஒரு கட்டத்தில் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெடித்து அது ஒரு ஹோல் வழியாக ஓப்பனிங் வழியாக வெளியில் அப்படியே வந்து நீர் ஊற்றா வருது. செகண்ட் ஒன், the process of changing water into water vapor by the heat of the sun is called dash. சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற ஹீட்னால நீரை நீராவியாக மாற்றுற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் எவாப்ரேஷன், ஆவியாதல். தேர்ட் ஒன், ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் streams and dash which join together to form rivers. ஆறுகள் உருவாகிறதுக்கு மழை தண்ணீரால் உருவாகிற ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகளும் இந்த டேஷில் வர வேண்டியது ஸ்ப்ரிங்ஸ், அதாவது ஊற்றுகளும் தான் காரணம். ஸோ இந்த இடத்துல டேஷில் ஸ்ப்ரிங்ஸ், அதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் டேஷ். அதாவது மழை தண்ணீரை சேமிக்கிறது, கலெக்ட் பண்ணி சேமிக்கிற அந்த ப்ராசஸ் பேர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரைட்டா? அடுத்து ஃபிஃப்த் ஒன், காலரா இஸ் காஸ்ட் பை டேஷ். இந்த டேஷில் என்ன வரணும்னா பாக்டீரியா அப்படின்னு போட்டுட்டு அந்த பாக்டீரியா பேரும் போடணும், வைப்ரியோ காலரே. தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், லீக்கேஜ் ஆஃப் ஆயில். செகண்ட், ரிசர்வாயர். தேர்டு, டிஸ்டிலேஷன். Fourth, rainwater harvesting. Fifth one, swine flu. ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, cloud, plant growth, pollute marine organisms, influenza virus, man-made lake. இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட், லீக்கேஜ் ஆஃப் ஆயில். ஆயில் லீக் ஆகும்போது மெரைன் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடலில் இருக்கிற ஆர்கனிசம்ஸை பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தேர்டாக கொடுத்துருக்காங்கல்ல, பொல்யூட் மெரைன் ஆர்கனிசம்ஸ். செகண்ட் ஒன், ரிசர்வாயர். அது மேன் மேட் லேக். ரிசர்வாயர் அப்படிங்கிறது மேன் மேட் லேக். தேர்ட் ஒன், டிஸ்டிலேஷன். அதுக்கு கிளவுட் வரும். ஃபோர்த், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அது பிளான்ட் க்ரோத்தோட சம்மந்தப்பட்டது. அடுத்தது ஸ்வைன் ஃப்ளூ. அது வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ரைட் டவுன் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 71 ஃபஸ்ட் ரோமன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அதில் இருக்குது பாருங்கள். லாஸ்ட் லைன், த ஃபாலோயிங் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள். ஃபோர்த் லைனில் அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. ஒன்று ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர், செகண்ட் சீ வாட்டர், தேர்ட் வெல் வாட்டர், ஃபோர்த் ஸ்ப்ரிங் வாட்டர், ஃபிஃப்த் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டீசலைனேஷன்? இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் 77 இருக்குது. நம்பர் 3 போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் டீசலைனேஷனுக்கு உள்ள டெஃபினிஷன். டீசலைனேஷன் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சலைன் வாட்டர், அதாவது சீ வாட்டர், இன்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர். அது வரைக்கும் எழுதுனா போதும். இதோட மீனிங் என்னன்னா, டீசலைனேஷன் அப்படிங்கிறது ஒரு செயற்கை முறையில் சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற சீ வாட்டர், அதாவது உப்புத்தன்மை உள்ள தண்ணீரை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுற ப்ராசஸ் தான் டீசலைனேஷன். அடுத்து தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராசஸஸ் இன்வால்வ்ட் இன் த வாட்டர் சைக்கிள்? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 73 இருக்குது. ரோமன் நம்பர் 2 வாட்டர் சைக்கிள்னு போட்டிருக்கா, அதில் லாஸ்ட் லைன் பாருங்கள். வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஸ்டேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற சைடு ஹெட்டிங் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் இவாப்ரேஷன், செகண்ட் ஒன் கண்டென்சேஷன், அடுத்தது ப்ரெசிபிடேஷன், அதுக்கு அடுத்தது ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன்ஸ்,
இந்த 4 எழுதுனா போதும். அடுத்த கொஸ்டின் 4th ஒன், வாட் ஆர் ரிசர்வாயர்ஸ்? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 72 பாருங்கள். நம்பர் 1 ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கா. அதில் 4th லைன் பாருங்கள். மேன் மேட் லேக்ஸ் கிரியேட்டட் வென் டேம் இஸ் பில்ட் ஆன் அ ரிவர் இஸ் கால்ட் ரிசர்வாயர். அது வரைக்கும் எழுதுனா போதும். அதாவது ஒரு ஆற்றின் மேலே கட்டப்பட்ட அணை, அதனால் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரிகள், இதுக்கு பேர் தான் ரிசர்வாயர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் டெங்கு ஃபீவர்? டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பது எப்படி? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 81 டாப்பில் ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற அந்த 4 பாயிண்ட்டுமே எழுதணும். 4 பாயிண்ட் நான் படித்து காமிக்கிறேன். ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. கொசு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்ப்ரேவை வீட்டில் அடித்து வைக்கணும். செகண்ட் பாயிண்ட், ட்ரை டு வேர் க்ளோத்ஸ் தட் கவர் ஸ்கின் ஏரியாஸ். நம்ம தோல் வெளியில் தெரிகிற மாதிரி இல்லாமல் ஃபுல் கவர்டாக க்ளோத்ஸ் போட்டுக்கணும். தேர்ட் ஒன், க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஏர்லி மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் கதவுகள் ஜன்னல்கள்லாம் மூடி வச்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், டு நாட் லீவ் ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரவுண்ட் த ஹவுஸ். அதாவது ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னா தேங்கி நிற்கிற தண்ணி, எங்கேயும் அந்த மாதிரி நிற்க வைக்கக்கூடாது. நிற்கிதுன்னா அதை ஓடுற மாதிரி பண்ணி விட்டுறணும். அதுதான், இதெல்லாம் தான் ப்ரிவென்ஷன் ஃபார் டெங்கு ஃபீவர். நெக்ஸ்ட்டு 5th ரோமன், ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட் கொஸ்டின், ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது மழை நீர் சேகரிக்கிறது. இப்போது அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 75 3rd பேரா பாருங்கள். அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். பெரிய பெரிய நகரங்களில் வெள்ளம் வந்துடுதுல்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணோம்னா வெள்ளம் வருவதை குறைக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். அதாவது மேல் மண் அரிப்பு ஏற்படுதில்ல, அது குறையும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னால். தேர்ட் ஒன், கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்ட். நிலத்தடி நீர் இருக்குல்ல, அது அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு. அதையும் கிரவுண்ட் வாட்டரையும் பாதுகாக்கலாம். இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். செடி வளர்ப்புலையும் முன்னேற்றம் கிடைக்கும். டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ். அதாவது தண்ணீர்னால் ஏற்படுற நோயை எப்படி தடுக்கலாம்? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 80 டூ யூ நோக்கு கீழே இருக்குது பாருங்கள். நம்பர் 2 போட்டிருக்கு பாருங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பார்ன் டிசீசஸ். அதுக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்ட். பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது நம்ம உடல் தூய்மை. ஹைஜீன் அப்படிங்கிறது சுத்தம், நம்ம உடல் தூய்மையை வச்சுக்கிறது. அதாவது கை கழுவிட்டு சாப்பிட்றது, டெய்லி குளிக்கிறது, நல்ல சோப் போட்டு கை கழுவிட்டு அப்புறமா சாப்பிட்றது, இதெல்லாம் பர்சனல் ஹைஜீனில் வருது. பேசிக் சானிடேஷன் அப்படிங்கிறது பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை சுத்தமாக சோப் போட்டு கழுவணும். குளிக்கிற இடமெல்லாம் நீட்டாக பராமரிக்கணும். இதெல்லாம் தான் பேசிக் சானிடேஷன். செகண்ட் ஒன், chlorinated and boiled water should be used for drinking. குடிக்கிற தண்ணியில் குளோரினேற்றம் செய்யப்பட்ட தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாயில்டு வாட்டர், கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி குடிக்கலாம். அடுத்தது, ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க். பால் பதப்படுத்தப்பட்ட பால், அப்படி இல்லைன்னா காய்ச்சப்பட்ட பால், அது மாதிரி தான் குடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்,
டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி. சில பேர் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஊசிகளோ மருந்துகளோ வேறு பேண்டேஜ்களோ இதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதாவது தூக்கி எறியும் போது கூட அதை ஃபுல்லாக நல்லா கவரப் பண்ணி வேறு யார் கையிலையும் கால்லையும் குத்திடாமல் தூக்கி போடணும். இதை தான் சொல்கிறாங்க.